ஆனால் இளையராஜா அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் நல்லா தெரியும், அது எப்படி வாசிக்க தெரியும், எப்படி டியூன் போட வரணும், அதுல இருந்து எப்படி அந்த ஒளியை வாங்கலான்ட்டு தெரியும். ஆனால் ரகுமானுக்கு தெரியாது இல்ல. ஐயா சாமி தெரியாது. இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. சரி, ரகுமானுக்கு தெரியாது, ராஜாக்கு தெரியும். அப்புறம் இல்ல அப்படி கிடையாது. ஏன் மொட்டையா இது நீங்க பேசுங்க சார். அப்படி இல்லைங்க. ஒரு நான் கேட்கறேன்னா தெரியாது ஒரே வார்த்தைகள். நான் சரி தவறு மாதிரி சொல்றீங்க. நீங்க காலையில தான் யோசனை பண்ணியிருந்தேன் நான், இன்டர்வியூக்கு ஓகே பண்ணலாமா வேணாமா, இல்லை இப்போ ஒரு மனம் மாறி இருப்பார் இவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து நல்லா வந்துருப்பாருன்னு பார்த்தேன். இப்போ முழு நேரம் மென்டல் ஆகிட்டீங்க நீங்கள். கோச்சிக்காதீங்க, கொஸ்டின்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படி கிடையாது சார். ஒரு 2 பேரை, ஏன்னா இந்தியாவிலே யாரும் ஆஸ்கார் அவார்டு வாங்க முடியல அப்படின்ட்டு இது பண்ணார். அதாவது கமலஹாசன் கூட ட்ரை பண்ணார். அவருடைய 9 படம் போச்சு, ஆனா அவரால் வாங்க முடியல. ஆனா இவர் வாங்கி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்தாரு, தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தாரு, ஒரு தமிழனுக்கு பெருமை சேர்த்தார். அது பெரிய இது. ஆனா அதை விட சிம்போனி எவ்வளவு பெருசு. உண்மை உண்மை. சொல்லுங்க சார். அவர் முடியாதுன்னு சொல்ல முடியாது சார். அவர் அதுக்கு முயற்சி பண்ணல, அவ்வளோதான். முடியாதுன்னு சொல்ல முடியாது, முயற்சி பண்ணல, அவ்வளோதான். இவர் வந்து முயற்சி பண்ணார், 20 ஆண்டுகள் முயற்சி பண்ணார், சக்ஸஸ் பண்ணார். அவர் முயற்சி பண்ணல. ஸோ நீங்க சொல்றத பார்த்தனா நான் கேட்குறேன். இல்லை நீங்க சொல்றத பார்த்தனா ஏஆர் ரஹ்மான் பணத்து பின்னாடி ஓடினாரு, இளையராஜா மியூசிக்கே தன் உயிர்ன்ட்டு கட்டின்னு அழுவினாரா? நான் என்ன சொல்றேன்னா, ஏன் ரஹ்மான் சார், ஏன் மற்ற மியூசிக் டைரக்டர் யாரும் நீங்க அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற இந்தியாவில் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் இவங்க தான் எடுத்துக்க முடியும். அதனாலதான் தமிழகம் கொண்டாடுகிறது. இளையராஜாவுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன? ஏஆர் ரஹ்மான் குறைந்த காலத்தில் எங்கேயோ போயிட்டாரு. இவர் இன்னும் 1000 படம் போட்டு கூட பெருசா டப்பு பார்க்க முடியல சார். அதாவது நான் என்ன சொல்றேன்னு தெரியல. அதாவது அந்த டாபிக் பற்றி எவ்வளோ மியூசிக், அதான் மியூசிக்ல வர கொஸ்டின் இருக்கு, எவ்வளோ இருக்கு, எவ்வளோ சேனல்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் இந்த கேட்குற